ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விச் கண்ட்ரி ஓன் த உமன்ஸ் ஜூனியர் ஹாக்கி ஏஷியா கப் 2023? 2023ஆம் ஆண்டு ஜூனியர் மகளிர் ஹாக்கி ஆசிய கோப்பையினை வென்ற அணி எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். உமன்ஸ் ஜூனியர் ஹாக்கி ஏஷியா கப் 2023 வந்து 3 to 11 ஜூன் 2023ல கக்காமிகாரா அப்படின்ற ஒரு இடத்துல, ஜப்பான்ல இருக்கு இந்த இடம், அங்க வந்து நடந்துச்சு. ஸோ நம்ம இந்தியா தான் இதுல வின் பண்ணுச்சு. ஃபைனல்ஸ்ல ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியாவை தோக்கடிச்சு 2-1 பாயிண்ட்ல வின் ஆச்சு. நம்ம இந்தியாவோட ஜூனியர் மகளிர் ஹாக்கி டீமோட கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரீத்தி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The Squash World Cup 2023 was held at 2023ஆம் ஆண்டு ஸ்குவாஷ் உலக கோப்பை போட்டியானது எங்க நடத்தப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். ஸ்குவாஷ் வேர்ல்டு கப்பில் ஒரு டைம் கூட இந்தியா இது வரைக்கும் டைட்டில் எடுத்ததில்லை. இந்த டைம் நம்ம செமிஃபைனல்ஸ் வரைக்கும் போனாலும் செமிஃபைனல்ஸில் மலேசியா கிட்ட 3-0 பாயிண்ட்ஸில் லூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் 2023 எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னை தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ ஓன் த பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் 2023? 2023ஆம் ஆண்டு பிரெஞ்ச் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் வெற்றி பெற்ற வீரர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, நோவாக் டிஜோவிக் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one of the following is the reason to withdraw the consent of CBI? பின்வருவனவற்றில் மத்திய புலனாய்வு துறைக்கு வழங்கப்பட்ட பொது ஒப்புதலை சமீபத்தில் திரும்ப பெற்ற மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். As of now, the highest prevalence of diabetes was observed in. தற்போதைய நிலவரப்படி அதிக அளவிலான நீரிழிவு நோய் பாதிப்பு எங்கு காணப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இந்தியால எங்க வந்து அதிக அளவு டயபெட்டிஸ் காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கோவா தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜெண்டர் சோஷியல் நார்ம்ஸ் இண்டெக்ஸ் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்டு பை. பாலின சமூக விதிமுறைகள் குறியீட்டு அறிக்கையை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, யூஎன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்ட அமைப்பு தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸசைஸ் எக்வெரின் இஸ் கண்டக்டட் பிட்வீன் இந்தியா அண்ட். எக்வெரின் பயிற்சியானது இந்தியா மற்றும் எந்த நாட்டிற்கும் இடையே நடத்தப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, மால்டீவ்ஸ், மாலத்தீவுகள் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ப்ராஜெக்ட் காற்று வாஸ் லான்ச்டு பை. காற்று என்ற திட்டத்தினை தொடங்கிய அமைப்பு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐஐடி மெட்ராஸ், மதராஸ் இந்திய தொழில்நுட்ப கல்விக் கழகம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் கண்ட்ரி டாப்டு த குளோபல் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் இன் 2022? 2022ஆம் ஆண்டில் உலக எண்ணிம பண பரிவர்த்தனைகளில் முதலிடம் பெற்றுள்ள நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் கண்ட்ரி ஓன் த FIFA U20 வேர்ல்ட் கப் 2023 டைட்டில்? 2023ஆம் ஆண்டு FIFA U20 உலகக்கோப்பை போட்டியில் வென்ற அணி எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, உருகுவே தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one has emerged as the largest investor in India during 2022-2023? 2022-23ஆம் ஆண்டில் இந்தியாவில் அதிக அளவில் முதலீடு செய்யும் நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, சிங்கப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who gave the name cyclone பிப்பர்ஜாய்? பைப்பர் ஜோய் புயலுக்கு இப்பெயரினை வழங்கிய நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, பங்களாதேஷ், வங்காளதேசம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். விச் பேங்க் இன்ட்ரடியூஸ்டு த
மை அக்கவுண்ட் மை நேம் ஸ்கீம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியா? இந்தியாவில் முதல் முறையாக எனது கணக்கு எனது பெயர் என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்திய வங்கி எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஐஓபி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which one has emerged as a top country with LEED Zero Green Building Project? எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் வடிவமைப்பில் முன்னணித்துவ திட்டத்தினை நிகர சுழிய உமிழ்வு கொண்ட பசுமை கட்டிட திட்டங்களுடன் சிறந்த நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The Kari Ishat mango is prominently grown at. கரி இஷாத் மாம்பழம் எங்கு பெருமளவில் விளைவிக்கப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கர்நாடகா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். இன் இந்தியா த நேஷனல் ரீடிங் டே இஸ் அப்சர்வ்டு ஆன் த மெமரி ஆஃப். இந்தியாவில் தேசிய வாசிப்பு தினமானது யாருடைய நினைவாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பிஎன் பானிக்கர் தான் கரெக்ட் ஆன்சர். நேஷனல் ரீடிங் டே எப்போ அப்சர்வ் பண்ணப்படுதுன்னா 19th ஜூன் அன்னைக்கு அப்சர்வ் பண்ணப்படுது. இதோட மோட்டோ என்னன்னா வேல்யூ ஆஃப் ரீடிங் புக்ஸை மக்கள் தெரிஞ்சுக்கணும் தான். ஸோ பிஎன் பானிக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாதர் ஆஃப் லைப்ரரி மூவ்மெண்ட் இன் கேரளா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which country has received the Governor of the Year award at London Central Banking Awards 2023? லண்டன் 2023 ஆண்டின் மத்திய வங்கிகள் விருது விழாவில் ஆண்டின் சிறந்த ஆளுநர் விருதை பெற்ற நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which country has been crowded the World Cup Squash Champions 2023 held at Chennai? சென்னையில் நடைபெற்ற 2023 ஆண்டில் உலகக்கோப்பை ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்தை வென்ற நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஈஜிப்ட், எகிப்ட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த பிரமானி நேச்சுரல் ஆர்கிட்ஸ் லொக்கேட்டட் அட். பிராமணி இயற்கை வளைவு எங்கு அமைந்துள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒடிஷா தான் கரெக்ட் ஆன்சர். ஒடிஷால தான் பிராமணி நேச்சுரல் ஆர்க் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Third G20 Sustainable Finance Working Group SFWG meeting under the India's G20 presidency held in. G20 அமைப்பிற்கான இந்தியாவின் தலைமைத்துவத்தின் கீழான 3வது G20 நிலைய நிதி செயற்குழு கூட்டம் எங்கு நடைபெற்றது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாபலிபுரம் தான் கரெக்ட் ஆன்சர். நம்ம சேனல்ல G20 பத்தி ஏற்கனவே வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்கலன்னா உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போயிட்டு பாருங்கள். ஸோ G20 பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம், பிகாஸ் பாண்டிச்சேரியிலையும் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பவானி தேவி ஃப்ரம் தமிழ்நாடு பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட்? தமிழ்நாட்டை சேர்ந்த பவானி தேவி எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவர் ஆவார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபென்சிங், வால்வீச்சு தான் கரெக்ட் ஆன்சர். பவானி தேவி தான் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் உமன் ஃபென்சர் டு குவாலிஃபை ஃபார் ஒலிம்பிக்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which state was awarded the first prize in the best state category under the 4th National Water Awards? 4வது தேசிய நீர் விருதுகளின் கீழ் சிறந்த மாநிலம் பிரிவில் முதல் பரிசு பெற்ற மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேசம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which country introduced the draft resolution titled Memorial Wall for Fallen United Nations Peacekeepers in the UN General Assembly? ஐக்கிய நாடுகள் பொது சபையில் ஐக்கிய நாடுகள் சபையின் மறைந்த அமைதி காப்பு வீரர்களுக்கான நினைவு சுவர் என்ற தலைப்பிலான வரைவு தீர்மானத்தினை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which state was felicitated for achieving the highest wind capacity addition in 2022 to 23? 2022-23 ஆண்டில் அதிக காற்றாலை திறன் சேர்ப்பினை அடைந்ததற்காக பாராட்டுகளை பெற்ற மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ராஜஸ்தான் தான் கரெக்ட் ஆன்சர். Which is the first foreign government to promote country through yoga? யோகா மூலம் நாட்டினை முன்னிலைப்படுத்திய முதல் வெளிநாட்டு அரசு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க.
இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஓமன் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜெம்கோவேக் ஓம் இஸ் அ வேக்சின் ஃபார். ஜெம்கோவேக் ஓம் என்ற தடுப்பு மருந்தானது எந்த நோய் தொற்றிற்கு எதிராக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒமைக்ரான் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். எக்ஸ் கான்குவெஸ்ட் 2023 இஸ் ஹோஸ்டட் பை. 2023 ஆண்டிற்கான கான்குவெஸ்ட் என்ற இராணுவ பயிற்சியை நடத்திய நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மங்கோலியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The 37th Indian National Game is hosted by. 37வது இந்திய தேசிய விளையாட்டு போட்டிகள் எங்கு நடத்தப்படுகின்றன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி கோவா தான் கரெக்ட் ஆன்சர். இந்த 37th நேஷனல் கேம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 25ல இருந்து நவம்பர் 9 வரைக்கும் நடக்க இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The annual gender gap report 2023 was released by. 2023 ஆண்டிற்கான வருடாந்திர பாலின இடைவேளி அறிக்கையினை வெளியிட்ட அமைப்பு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம் உலக பொருளாதார மன்றம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which is the most gender equal country in the world as per the recent report? சமீபத்திய அறிக்கையின்படி உலகிலேயே அதிக அளவில் பாலின சமத்துவத்தினை கொண்டுள்ள நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஐஸ்லாண்ட் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். As of now, which one of the following is not included in the NATO 5+? தற்போது வரையில் பின்வருவனவற்றில் NATO 5+ என்ற அமைப்பில் சேர்க்கப்படாத நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நேட்டோ 5+ பார்த்தீங்கன்னா நேட்டோ பார்ட்னர்ஸோட 5 கண்ட்ரிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆவாங்க. அந்த 5 கண்ட்ரிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் கொரியா, ஜப்பான் அண்ட் இஸ்ரேல். ஓகேவா? ஸோ ஒரிஜினலி நேட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12 கண்ட்ரிஸ் தான் இருந்தாங்க. கரண்டாக தான் இதில் இப்போ 31 கண்ட்ரிஸ் இருக்காங்க. நேட்டோவோட அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இது 1949ல ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த நாவல் ஆதனின் பொம்மை இஸ் ரிட்டன் பை. ஆதனின் பொம்மை என்ற புத்தகத்தினை எழுதியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி உதயசங்கர் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த புக் திருக்கார்த்தியல் வாஸ் ரிட்டன் பை. திருக்கார்த்தியல் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ராம் தங்கம் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆஃப் த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ராமாயண் டெம்பிள் ஸ்டார்டட் அட். உலகின் மிகப்பெரிய ராமாயண கோவில் கட்டுமான பணியானது எங்கு தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பீகார் தான் கரெக்ட் ஆன்சர். அமர்நாத் டெம்பிள் இஸ் எ ஹிந்து ஷ்ரைன் லொக்கேட்டட் இன். அமர்நாத் கோவில் என்கின்ற இந்து சமய கோவில் எங்கு அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜம்மு காஷ்மீர் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அமர்நாத் டெம்பிள் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which state has become the top exporter of electronic goods in India in 2022 and 2023? 2022 மற்றும் 2023 ஆண்டில் இந்தியாவின் மின்னணு பொருட்களின் ஏற்றுமதியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். As per the Allahabad High Court verdict, right to change one's name comes under which article of the Constitution? அலகாபாத் உயர்நீதிமன்ற தீர்ப்பின்படி ஒருவர் தனது பெயரை மாற்றுவதற்கான உரிமை அரசியலமைப்பின் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 21 தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who has been awarded the most prestigious 45th European Essay Prize? மதிப்புமிக்க 45வது ஐரோப்பிய கட்டுரை பரிசு யாருக்கு வழங்கப்பட்டுள்ளதுன்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அருந்ததி ராய் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
In 1806, the State Bank of India was first established as the Bank of பாரத் ஸ்டேட் வங்கியானது 1806ஆம் ஆண்டில் முதலில் எந்த பெயரில் நிறுவப்பட்டது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கல்கட்டா தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ எஸ்பிஐ இருக்குல்ல, அது ஃபர்ஸ்ட் பேங்க் ஆஃப் கல்கட்டான்ட்டு தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which state has the highest burden of sickle cell anemia in India? இந்தியாவில் அரிவாள் வடிவ உயிரின இரத்த சோகை பாதிப்பு அதிகம் உள்ள மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மத்திய பிரதேஷ் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்தியாவில் எங்கே சிக்கிள் செல் அனிமியா ஹையஸ்ட் பர்டன் எங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பி மத்திய பிரதேஷில் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The Meira Pybes is known as Imas or Mothers of. மெய்ரா பைபீஸ் அமைப்பானது எந்த மாநிலத்தின் இமாஸ் அல்லது தாய்மார்கள் என்று அழைக்கப்படுகின்றது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மணிப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின் என்னன்னா, who has been reappointed as the Solicitor General of India for 3 more years in 2023? 2023ஆம் ஆண்டில் மேலும் 3 ஆண்டுகளுக்கு துணை இந்திய அரசு தலைமை வழக்கறிஞராக மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ துஷார் மேத்தா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். In 2022, the maximum new animal discovered were recorded from. 2022ஆம் ஆண்டில் எந்த மாநிலத்தில் அதிகபட்ச எண்ணிக்கையிலான புதிய விலங்குகளை கண்டுபிடிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கேரளா தான் கரெக்ட் ஆன்சர். கேரளா தான் மேக்ஸிமம் நியூ அனிமல் டிஸ்கவரிஸ் 2022ல ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. 10th கொஸ்டின் என்னன்னா, which country has the highest disability adjusted life years daily in the world? உலகில் எந்த நாட்டில் அதிக எண்ணிக்கையிலான மோசமான உடல்நிலை குறைபாடு மற்றும் முன்கூட்டிய இறப்பு ஆகியவற்றினால் ஏற்படும் ஆயுட்கால இழப்பு பதிவாகியுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Which has become the first urban body in the country to get the extended producer responsibility credit? விரிவாக்கப்பட்ட உற்பத்தியாளர்கள் பொறுப்பு EPR அங்கீகார மதிப்பினை பெற்ற நாட்டின் முதல் நகரப்புற அமைப்பு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஜெய்ப்பூர் தான் கரெக்ட் ஆன்சர். 12th கொஸ்டின் என்னன்னா, கிஸ்வாலி லாங்குவேஜ் இஸ் ஸ்போக்கன் அட். கிஸ்வாலி மொழி எந்த நாட்டில் பேசப்படுகிறது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஆப்பிரிக்கா தான் கரெக்ட் ஆன்சர். 13th கொஸ்டின் என்னன்னா, which state recorded the highest number of suicides of government employees in the country in last 2 years? கடந்த 2 ஆண்டுகளில் இந்தியாவிலேயே அரசு ஊழியர்களின் தற்கொலை எண்ணிக்கையானது அதிக அளவில் பதிவாகியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தமிழ்நாடு தான் கரெக்ட் ஆன்சர். 14th கொஸ்டின் என்னன்னா, the Indian Institute of Technology of Madras is set to open its first ever international campus at. சென்னையில் இந்திய தொழில்நுட்ப கல்வி நிறுவனமானது தனது முதல் சர்வதேச வளாகத்தினை எந்த நாட்டில் திறக்க உள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான்சனியா தான் கரெக்ட் ஆன்சர். 15th கொஸ்டின் என்னன்னா, Threads app was launched by. Threads சரடு செயலியினை அறிமுகப்படுத்தியுள்ள நிறுவனம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஃபேஸ்புக் தான் கரெக்ட் ஆன்சர். 16th கொஸ்டின் என்னன்னா, which state has given the highest micro lending borrowings in India? இந்தியாவில் அதிக அளவில் சிறு கடன்களை வழங்கியுள்ள மாநிலம் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பீகார் தான் கரெக்ட் ஆன்சர். 17th கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டெலிமனாஸ் சாட்பாட் வாஸ் லான்ச்டு அட். இந்தியாவின் முதல் டெலிமனாஸ் உரையாடு மென்பொருளினை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஜம்மு காஷ்மீர் தான் கரெக்ட் ஆன்சர். 18th கொஸ்டின் என்னன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ்லி டெவலப்ட் நியூக்ளியர் பவர் ரியாக்டர் ஹேஸ் ஸ்டார்டட் இட்ஸ் கமர்ஷியல் ஆப்ரேஷன் அட். சமீபத்தில் உற்பத்தி செயல்பாடுகளை தொடங்கியுள்ள இந்தியாவின் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட முதல் அணுமின் உலை எங்குள்ளது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி குஜராத் தான் கரெக்ட் ஆன்சர். 19th கொஸ்டின் என்னன்னா, in 2023 who became the new permanent member of Shanghai Cooperation Organization? 2023ஆம் ஆண்டில் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் SCO புதிய நிரந்தர உறுப்பினராக இணைந்துள்ள நாடு எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஈரான் தான் கரெக்ட் ஆன்சர்.
20th கொஸ்டின் என்னன்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் பிக் ஸ்கூல் வாஸ் ஸ்டார்டட் அட். இந்தியாவின் முதல் பன்றி வளர்ப்பு பயிற்சி பள்ளிகள் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி அசாம் தான் கரெக்ட் ஆன்சர். ஜிமெக்ஸ் இஸ் த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்ட். ஜிமெக்ஸ் என்பது இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே மேற்கொள்ளப்படும் கூட்டு ராணுவ பயிற்சியாகவும் கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஜப்பான் தான் கரெக்ட் ஆன்சர். ஜிமெக்ஸ் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நடுவில் நடக்கிற ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். Who has become the first country in the world to ban single-use produce bag? உலகில் ஒரு முறை மட்டுமே உபயோகிக்கப்படும் நெகிழி பைகளை தடை செய்த முதல் நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி நியூசிலாந்து தான் கரெக்ட் ஆன்சர். 23rd கொஸ்டின் என்னன்னா, which country hosted Shanghai Cooperation Organization Summit for the first time? ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சி மாநாட்டிற்கு முதல் முறையாக தலைமையேற்ற நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி இந்தியா தான் கரெக்ட் ஆன்சர். 24th கொஸ்டின் என்னன்னா, த ஓப்பன் சோர்ஸ் டெஸ்க்டாப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நேம்டு ஓப்பன் கைலின் வாஸ் லான்ச்டு பை. ஓப்பன் கைலின் எனப்படும் இலவச மூலாதாரம் கொண்ட ஒரு கணிப்பொறி இயங்குதளத்தினை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சைனா தான் கரெக்ட் ஆன்சர். 25th கொஸ்டின் என்னன்னா, நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் டு ஹானர். தேசிய மீன் பண்ணையாளர்கள் தினமானது யாரை கௌரவிக்கும் விதமாக கொண்டாடப்படுகிறதுன்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி போத் ஏ அண்ட் பி. ஹிராலால் சௌத்ரியும் அலி குன்ஹி அவங்கள ஹானர் பண்ணுறதுக்காக தான் நேஷனல் ஃபிஷ் ஃபார்மர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபியூச்சர் வீடியோஸில் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணலாம்.